ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று நைட் டின்னருக்கு நான் ரெடி பண்ண மஷ்ரூம் கிரேவியும் சப்பாத்தியும் சாப்பிட்டு என் ஹஸ்பண்ட் பாராட்டி தள்ளிட்டாரு. ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட் நல்லா இருந்தது. ஃபஸ்ட்டு சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணுறதுக்கு 2 கப் எடுத்திருக்கேன். உப்பு, எண்ணெய், தேவையான அளவு தண்ணி விட்டு ஃபுட் ப்ராசஸரில் ஒரு 30 செகண்ட் தான் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துட்டேன். நல்லா மெது மாவு ரெடி ஆயிருச்சு. இப்போ கிரேவி ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ க்ளீன் பண்ண மஷ்ரூமை சின்ன சின்னதாக கட் பண்ணிட்டு மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொத்தமல்லி தூள், தயிர், உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வச்சிடலாம். இனி மஷ்ரூம் கிரேவி ரெடி பண்ணிடலாம். பட்டை, சோம்பு, பிரியாணி இலை, ஒரு பெரிய வெங்காயம், கேப்சிகம் இது வதங்கினதும் ஊற வச்சிருந்த காளானையும் சேர்த்து 7 நிமிஷம் தான் லிட்ட க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சிருங்க. சூப்பராக ரெடி ஆயிரும். லாஸ்ட்டில் கொஞ்சமாக பெப்பர் தூள் மட்டும் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இனி சப்பாத்தி ரெடி பண்ணிடலாம். கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் நான் போட்ட சப்பாத்தி ரொட்டி மாதிரி இருக்குது. என்னதான் பண்ணுறதுன்னு பயங்கரமாக ஃபீல் பண்ணிட்டு இருந்தேன். இந்த டிப்பை எனக்கு கண்ணில் படுற வரைக்கும் எப்பவும் போல் சப்பாத்தியை தேய்ச்சிட்டு எண்ணெய் அப்ளை பண்ணி 4 ஃபோல்டு பண்ணி மறுபடியும் இந்த மாதிரி சாஃப்டாக தேய்ச்சி எடுத்துட்டு நல்லா சூடாக இருக்கிற கல்லில் போட்டு எடுத்தா புசு புசுன்னு சூப்பராக சப்பாத்தி லேயராக கிடைச்சது. 20 நிமிஷத்துல டின்னர் ஒர்க்லாம் முடிஞ்சது. இந்த ரெசிபி செம்ம மாஸா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.